வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்னியா ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி இறங்கிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு அடுத்த ரிசல்ட் நம்ம வைக்கிறதுக்கு ஒரு பயன் கிடைக்கும். கண்டிப்பாக இது ஏதோ ஒரு ஃபார்முலாவில் தான் இறங்குதுங்கிறது நம்ம உறுதியாக நம்ப வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வச்சுருக்காங்க. இது குழுக்கள் அல்ல, இது ஒரு ஒரு கேம். சரிங்களா? ரிசல்ட் ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிட்டு தான் அதை வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்த ரிசல்ட் 82-12. சரிங்களா? இந்த 82-12 எப்படி வந்துச்சு? நம்ம நேற்று ஒரு கெஸ்ஸிங் பார்த்துருந்தோம். நம்ம பார்த்த அதே ஃபார்முலா தான், பட்டு அதை டிஃப்ரெண்ட்டாக அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஈஸியான ஃபார்முலா. அந்த ஈஸியான ஃபார்முலாவை நம்ம எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துப்போம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கிலீஷ் டேட்டு அண்டு மலையாள டேட், அந்த டேட்டு 2 தான் காம்பினேஷன் தான் பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த காம்பினேஷன் இன்றைக்கி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ். அவங்களே மலையாள மந்த்து கேலண்டர். இந்த மலையாள மந்த்து கேலண்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே ஒருக்கா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் அறிய முடியும். நான் சொல்கிறது ரைட்டா தப்பா, உண்மையிலே இறங்குதா அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அந்த மலையாள மந்த் கேலண்டர் போய்க்கிங்க. மலையாள மந்த் கேலண்டர் போயிட்டு கூகுளில் போய் மலையாள மந்த் கேலண்டர் போனீங்கன்னா இப்போது அதில் ஆகஸ்ட்டு 1 வந்திருக்கு. நம்ம ஆகஸ்ட் 1 தான் நமக்கு தேவை. அந்த ஆகஸ்ட் 1 இன்றைக்கி ஆகஸ்ட் 1ல் நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஆகஸ்ட் 1ங்கிறது இங்கே பார்த்துக்குங்க. ஆகஸ்ட் 1 மந்த் அவங்களோட டேட் 17 ஆகஸ்ட் 1. சரிங்களா? மந்த் 8. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். இதை அவன் என்ன பண்ணிட்டான்னா, இன்றைக்கி ரிசல்ட்டு நெக்ஸ்ட்டு டேட்டு ஃபார்முலா எழுதி வச்சுங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு ஃபார்முலா அப்படின்னு எழுதி வச்சுங்க. அது வெரி வெரி சிம்பிளான ஃபார்முலா. இதுலேயே ரிவர்ஸ் அடிக்கிறாமல் மாற்றி கூட அடிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நெக்ஸ்ட்டு டேட்னா இன்றைக்கி 1/8, நாளைக்கு தேதி 2/8. அந்த 2/8 போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 2/8ங்கிறது 2 ஆகஸ்ட் 8. சரிங்களா? ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, மலையாள தேதி 18. இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு மலையாள தேதியில் கடைசி தேதி 8. சரிங்களா? அடுத்தது இங்கிலீஷ் டேட்டில் 2. அடுத்து மலையாள தேதியில் ஃபஸ்ட்டு நம்பர் 1. அடுத்து இங்கிலீஷ் தேதியில் 2. ரிசல்ட்டு பார்த்திங்களா? இதுதான் ரிசல்ட். 82-12. வேறு எங்கேயுமே ஃபார்முலா யோசனை பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஃபார்முலா மாதத்தில் ஒரு நாளோ 3 மாதத்தில் ஒரு நாளோ கண்டிப்பாக இறங்கும். அது இறங்கும் முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை பொறுத்தவரைக்கு இந்த ஃபார்முலாவில் முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அதாவது DABC 4 போர்டில் ஃபஸ்ட்டு போர்டு செகண்ட் போர்டு ஒரே மாதிரி இறங்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு போர்டு B போர்டு ஒரே மாதிரி இறங்க வாய்ப்பு இருக்குது. D போர்டு C போர்டு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி A போர்டும் C போர்டும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அடித்தது A போர்டும் C போர்டும் சேம் நம்பர். சரிங்களா? இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. 3 டிஜிட்டு நம்பரை வச்சு 4 டிஜிட் நம்பர் வைக்கிறான். அதுக்குள்ளே 3 டிஜிட் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த 2 இன்றைக்கி வச்சது அடுத்த நாள் டேட்டை ஈஸியாக வச்சுட்டான். ஏன் இந்த 2 வச்சான், 3 வைக்கலை அப்படின்னா, இன்றைக்கி ரிசல்ட் நமக்கு 533. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சீரியல் குழுக்கள் 533. 533ல் 5 3 கூட்டி ஃபஸ்ட்டு 8. சரிங்களா? 2க்கு -1, இதில் ஒரு -1. அப்போ 2 உள்ளே கொண்டு வந்துட்டான். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் ஒரே 1. அதாவது இன்றைக்கி தேதி
எவ்வளோ அருமையாக கொண்டு வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க. இதுதான் ஃபார்முலா. நம்ம வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணோம்னா அடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒன்றும் அந்த என்ன நம்பர் இறங்குதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் கண்டிப்பாக 4 டிஜிட்டை வைப்பது உறுதி. இன்றைய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். நாளைக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு இருக்குது. அந்த கணிப்புக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ கணிக்கிறது கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் வந்து அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட்டு. அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மற்றவங்க ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் அந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத கால்குலேஷனோட சொல்கிறேன். சும்மா சொல்லலை, கால்குலேஷனோட சொல்கிறேன். அதனால் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அதனால் என்றைக்குமே என் வீடியோ மட்டும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.